விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மிக விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்டத்தில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் பாகிஸ்தான் அணிக்கான அரையிறுதி வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியை மிகுந்த கரிசனையோடு இந்த போட்டியை பார்த்து ரசித்திருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை அணி இந்த தொடரிலே அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இழந்த நிலையில் பிரேமதாச மைதானத்திலே அவ்வளவு பெரிதான ஆதரவாளர்கள் ரசிகர்களை பார்க்க முடியாது இருந்தது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். பெரும் திரளான ரசிகர்கள் மைதானத்திலே கூடியிருக்கவில்லை. 2 வெளிநாட்டு அணிகள் தான் இந்த போட்டியிலே விளையாடின என்கின்ற காரணத்தால் அதுவும் ஒரு விடயமாக இருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இதற்கு முன்னர் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியும் இதே மாதிரி பிரேமதாச மைதானத்திலே தான் இடம்பெற்றது. நியூசிலாந்து முதலில் துடுப்படுத்தாடி இருந்தது. அப்போது 168 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்து அவ்வளவு பெரிதாக ரிஸ்க் எடுக்கவில்லை. இவர்கள் இதிலே 159 ஓட்டங்களை நியூசிலாந்து பெற்றுக்கொண்டது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். 7 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை நியூசிலாந்து பெற்றுக்கொண்டது பிரேமதாச மைதானம். அவர்களுடைய துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நியூசிலாந்து அணி சார்பிலே நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டிம் சைஃபர்ட் 35 ஓட்டங்கள், ஃபின் அலன் 29, கிளென் பிலிப்ஸ் 28 பந்துகளில் 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மார்க் சாம்மன் 15 ஓட்டங்கள், கோலி மான்சி 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை கவனிக்கத்தக்கது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் இவ்விரண்டு விக்கெட்டுகளை ரெஹான் அகமது மற்றும் வில் ஜாக்ஸ், ஆதில் ரஷீத் ஆகியோர் கைப்பற்றியிருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பம் அமோகமாக அமைந்திருக்கவில்லை. பில் சோல்ட் வெறுமனே 2 ஓட்டங்கள், ஜஸ் பட்லர் இந்த தொடரில் அவருடைய சராசரி என்பது வெறுமனே 8.5 காணப்படுகிறது. மிக மோசமான துடுப்பாட்ட பிரதிகளை ஜஸ் பட்லர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றும் இந்த போட்டியில் ஃபெர்கியூசனுடைய பந்துவீச்சிலே 0 நடிகை கட்டியிருந்தார். ஹரி ப்ரூக் உங்களுக்கு தெரியும், கடந்த போட்டியின் போது மிகச் சிறப்பாக ஆடியவர். இவர் கடந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலே சிறப்பாக இவர் விளையாடியிருந்தார். ஒரு தனி மனிதனாக போராடி சதம் அடித்திருந்தார். இல்லாவிட்டால் அந்த போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கும். சேசிங்கின் போது இங்கிலாந்து மிகுந்த பெரிய தடுமாற்றத்தை சந்தித்திருந்த நிலையில் ஹரி ப்ரூக் தான் அந்த போட்டியில் காப்பாற்றினார். இன்றும் நம்பர் 3 வந்தார் ஹரி ப்ரூக். ஆனால் பெரிய அளவிலே சோபிக்க முடியாத போனது. 24 பந்துகளில் 26 ஓட்டங்களை தான் பெற்றுக் கொடுத்தார். ஜேக்கப் பெத்தல் 21 ஓட்டங்கள், டாம் பென்டன் 33 ஓட்டங்கள், சாம் கரான் 24 ஓட்டங்கள். இதுவரைக்கும் 3 ஆட்டநாயகன் விருதுகளை வென்றிருந்த வில் ஜாக்ஸ் இந்த போட்டியிலும் கூட பந்து வீச்சிலே 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். துடுப்பாட்டத்திலும் கூட இறுதி வரைக்கும் இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இறுதி வரைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ஆட்டத்திலே ஆரம்ப ஓவர்களிலே இங்கிலாந்து ஹரி ப்ரூக் ஆடுகளத்தில் இருக்கின்ற வரையும் இங்கிலாந்துக்கு தான் வெற்றி என்கின்ற நிலை இருந்தது. அதற்கு பின்னர் ஹரி ப்ரூக்கினுடைய ஆட்டமிழப்பை தொடர்ந்து போட்டி முற்றுமுழுதாக நியூசிலாந்து பக்கம் சரிந்தது. இறுதி 10 ஓவர்களிலே கிட்டத்தட்ட ஓவருக்கு 10 என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்கள் பெற வேண்டிய தேவை இருந்தது இவர்களுக்கு என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருந்தது. அதற்கு பின்னர் ரெஹான் அகமது மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டம் தான் இங்கிலாந்து அணியை வெற்றி பெற செய்திருந்தது. 4 விக்கெட்டுகளால் இங்கிலாந்து அணி இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு இடையிலான இணைப்பாட்டம் தான் பிரதானமான காரணமாக இருந்தது. அதுவும் வில் ஜாக்ஸை பொறுத்தவரையில் இவர் ஆட்டம் இழக்காது 32 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 4 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் அடங்கலாக. ரெஹான் அகமது 7 பந்துகளிலே 2 சிக்ஸர்களோடு 19 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் 117 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் என்கின்ற அடிப்படையில் இருந்தார்கள். 44 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் ரெஹான் அகமது மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோருக்கு இடையிலே புரியப்பட்டது. இந்த இணைப்பாட்டத்தினுடைய துணையோடு தான் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கிலாந்து ஏற்கனவே அரையிறுதிக்கு தேர்வாகி இருக்கிறது. ஆகவே புள்ளிப்பட்டியலிலே இவர்கள் தான் முதலிடம். இதிலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இவர்கள் அரையிறுதி ஆட்டத்திலே வருகின்ற 1ஆம் தேதி இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியை இங்கிலாந்து அரையிறுதி ஆட்டத்திலே சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 17 ஓவர்கள் வரையிலும் போட்டி நியூசிலாந்தினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. ரெஹான் அகமது தான் மொமெண்டத்தை கொஞ்சம் மாற்றி கொடுத்தார் நியூசிலாந்து பக்கம் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இறுதி 3 ஓவர்களிலே நியூசிலாந்தை பொறுத்தவரையில் நியூசிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்துக்கு இறுதி 3 ஓவர்களில் 43 ஓட்டங்கள் தேவையாக இருந்தது. 16வது ஓவரில் 3 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டத்தில்
இறுதி 3 ஓவர்களிலே 43 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் பிலிப்ஸினுடைய பந்து வீச்சிலே தான் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆனது. ரெஹான் அகமட் முன்னகர்ந்து வந்து லாங் ஆனிலே ஒரு அபாரமான ஒரு சிக்ஸர் ஒன்றை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்னர் போட்டி சூடுபிடிக்க ஆரம்பித்தது. அதற்கு பின்னர் 4வது பந்து வீச்சிலே வில் ஜாக்ஸ் ஒரு பவுண்டரி, அதற்கு பின்னர் வில் ஜாக்ஸ் ஒரு சிக்ஸர், அதற்கு பின்னர் ஒரு பவுண்டரி, அதற்கு பின்னர் இறுதி பந்து வீச்சிலும் வில் ஜாக்ஸ் ஒரு 4 ஓட்டங்கள் என்ற அந்த 18வது ஓவரிலே மொத்தம் 22 ஓட்டங்கள் பெறப்பட்டன. அந்த 22 ஓட்டங்கள் தான் நியூசிலாந்து பக்கம் இருந்த போட்டியை இங்கிலாந்து பக்கம் மாற்றிக் கொடுத்தது. அதற்கு பின்னர் 12 பந்துகளில் 21 ஓட்டங்கள். மிச்சல் சானர் வீசிய அந்த பந்து வீச்சினுடைய இறுதி பந்திலே 19வது ஓவரின் இறுதி பந்து வீச்சில் லாங் ஆஃபிலே ரெஹான் அகமட் இவர் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் ஒரு சிக்ஸரை பெற்றுக் கொடுக்க அந்த ஓவரில் 16 ஓட்டங்கள் பெறப்பட்டது. பின்னர் மேட் ஹென்ரியை வீசுவதற்கு வந்தார். இறுதி ஓவரிலே 6 பந்துகளில் 5 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் 3வது பந்து வீச்சிலே ஒரு பவுண்டரி ஒன்று பெறப்பட்டு மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை இங்கிலாந்து பதிவு செய்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சூப்பர் 8 இங்கிலாந்து அணி விளையாடி இருக்கின்ற 3 ஆட்டங்கள் 3லும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ரைட், இப்போது பாகிஸ்தான் ரசிகர்கள் காத்திருப்பார்கள் தங்களுடைய நிலைமை என்னவென்று. நியூசிலாந்து அணி இந்த போட்டியிலே இறுதி வரைக்கும் போராடித்தான் தோற்று போயிருக்கிறது. ஆகவே ரன் ரேட்டை பொறுத்தவரையில் நியூசிலாந்து அணிக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகள் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நாளை இடம்பெறப் போகின்ற போட்டியில் மிக பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பாகிஸ்தான் அணி பெற்றால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியால் அரையிறுதிக்கு தேர்வாக முடியும். ஏனென்றால் இங்கிலாந்து 6 புள்ளிகள், நியூசிலாந்து 3 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. நாளைய போட்டியில் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுகின்ற போது மிக பெரிய அளவிலான ஓட்ட எண்ணிக்கை வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். இப்போது பாகிஸ்தானுடைய நெட் ரன் ரேட் மைனஸ் பாயிண்டிலே இருக்கிறது 0.461. ஆனால் நியூசிலாந்தினுடைய ரன் ரேட் என்பது இங்கிலாந்தை விடவும் நியூசிலாந்துக்கு தான் ரன் ரேட் அதிகமாக இருக்கிறது. 1.39 என்கின்ற அடிப்படையிலே இருக்கிறார்கள். ஆகவே நியூசிலாந்தினுடைய ரன் ரேட்டை கடந்து இன்னும் ஒரு 2 புள்ளிகளையும் பெற்று ரன் ரேட்டையும் கடந்து பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுகிறதா என்பதை பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம். பாகிஸ்தானுக்கு நன்றி கடன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இலங்கைக்கு இருக்கிறது. இலங்கை அதிபர் தலையிட்டு பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் என்று அடம்பிடிக்க ஒரு முக்கியமான ஒரு போட்டி இலங்கையிலே நடப்பதற்கு பாகிஸ்தான் ஒத்துழைத்தது. இலங்கையினுடைய வருவாய்த்துறை மிகப்பெரிய வெளிநாட்டு வருமானம், அதனால் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அமைந்திருந்தது. ஆகவே ஏற்கனவே தோற்று போயிருக்கிறார்கள் இலங்கை, தொடரிலிருந்தும் வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு அணி ஆசிய அணி ஒன்று அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா, இல்லை ஏற்கனவே இலங்கை ரசிகர்கள் பாரிய கோபத்திலே இருக்க இலங்கை ரசிகர்களை சாந்தப்படுத்துவதற்காக போராடி தங்களுடைய வெற்றியை பெற்றுக் கொள்ளுமா என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அந்த போட்டி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது சனத் ஜெயசூரியனுடைய இறுதிப் போட்டியாக இருக்கும். அவர் தலைமை பயிற்சியாளராக செயற்படுகின்ற இறுதிப் போட்டியாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று சொல்லி. 50வது போட்டியாகத்தான் இந்த போட்டி நாளைய நாளிலே சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு இடம்பெறப் போகிறது பல்லேகல மைதானத்தில். பல்லேகல மைதானம் இலங்கைக்கு கடுமையான ராசியான ஒரு மைதானம் என்பதும் இங்கே சுட்டி காட்டத்தக்கதாக இருக்கிறது. காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி இதனுடைய விவரங்களை உங்களுக்கு அறிய தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நான் தில்லியம்பலம் தரணிதரன்.